வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாரி. இது ஸ்கூல் ஓப்பனிங்க்கு முன்னாடி நாள் பசங்களுக்கு ஷூ பேக்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தோம். பொதுவாக வேற யார் வீட்லையாவது இழப்புன்னு வச்சுக்கோங்களேன், ஆழ்ந்த இரங்கல்னு சொல்லி ஈஸியாக ஸ்டேட்டஸ் வச்சிடுறோம். பட் நம்ம வீட்டில் இழப்புனா அதை தாங்கிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே இடத்துல நிற்க முடியாது, மூவ் ஆன் ஆகி வந்துடலாம். பட் அந்த நினைவுகள்ல இருந்து நகர்றது ரொம்பவே கஷ்டம். சமீபத்தில் எங்கள் தாத்தாவை இழந்துட்டோம். அந்த இழப்புலேருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வயசாயிடுச்சு முடியாமல் படுத்திருக்காங்க அப்படின்னா, ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு தோண வைக்கும். அதே ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா, படுத்திருந்தா கூட பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் அவங்க முகத்தை பார்த்துட்டே இருந்திருக்கலாம்னு தோணும். பட் எல்லாத்தையும் கடந்து போக பழகிக்கணும். பசங்க லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருந்தேன். தொட்டுக்க உருளைக்கிழங்கு வறுவலும் தயிரும் கொடுத்துருந்தோம். ஸ்நாக்ஸுக்கு மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு லஞ்சுக்கு இதுதான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி கண்டினியூஸாக வீடியோ வரும்.